ஆக்சுவலி செய்வினைக்கு அறிகுறி வந்து மங்கு வந்தாதான் அறிகுறின்னு கிடையாதுமா. நம்ம உடம்புல வர உபாதைகள்ல அதுவும் ஒரு பார்ட். இப்படி இப்போ செய்வினையில பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கால் கால் வீங்கும், அதுவும் செய்வினை கோளாறு தான். வயிறு வீங்கும், அதுவும் செய்வினை கோளாறு தான். இந்த கண்ணு இருக்கு பாருங்க, இந்த கண்ணத்துக்கிட்ட இவ்வளோ பெருசாக வீங்கிரும். இந்த அம்மா போடுற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த சில வீங்கிரும், அதுவும் செய்வினைக்கு அறிகுறி. காது கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், அதுவும் செய்வினை. உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி இல்லை, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முதுகில் யாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே சதை பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், அதுவுமே செய்வினைக்கு அறிகுறி தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறி. ஏன் ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தலைவலி வர வைக்கலாம். தலைவலி செய்வினையில் அவர் தலையை எடுத்துட்டு போய் செவுத்துல மோதிக்கிற அளவுக்குலாம் தலைவலி கொண்டு வரலாம். பார்த்தீங்களா? அதே மாதிரி தூங்க விடாமல் பண்ணலாம், சாப்பிட விடாமல் பண்ணலாம், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏப்பம் வந்துட்டே இருக்கும், அது நம்புவீங்களா? ஆமாம், செய்வினை வச்சா.